Hi friends, welcome to Spireview Tech. This is Melvin. இன்னைக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வேரியபிள்ல டோட்டலா எவ்வளவு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு அப்படின்றதுக்கான கவுண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. அந்த கவுண்ட் நம்ம எப்படி ரிசல்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷோ பண்ணணும். ஸோ இதை நம்ம ரெண்டு விதமா நம்ம கவுண்ட் வந்து எடுக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வேரியபிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த வேரியபிள்ல இருக்கிற ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கவுண்ட் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு இந்த பிரிண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஓப்பன் பிராக்கெட்ஸ் அப்படின்ற ரிசல்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து சிங்கிள் கொட்டேட்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாலர் அப்புறம் ஒரு ஓப்பன் கர்லி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு கடைசியாக செமிகோலன் வந்து கொடுக்கலாம். இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேரியபிள் வந்து கொடுக்க போறோம். என்ன வேரியபிள் கொடுக்க போறோம் அப்படின்னா வேரியபிள் எல்லாமே எதுல ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த வேரியபிள் நேமை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த வேரியபிள் நேம்ல டாட் கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்பிளிட் அப்படின்ற இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்பிளிட் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிங்கிள் கொட்டேட்குள்ள இருக்கிற எல்லா ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டையும் தனித்தனி இண்டெக்ஸா பிரிச்சு எடுத்துக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்பிளிட் மெத்தட் வந்து பண்ணும். அந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் கொட்டேட்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் பிராக்கெட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஓப்பன் பிராக்கெட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா தனித்தனி இண்டெக்ஸா ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கும். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு கவுண்ட் தான் வேணும். ஸோ கவுண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாட் கொடுத்து லென்த் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லென்த் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். இந்த லென்த் அப்படின்றத யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகும் போது எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா இந்த ஸ்பிளிட் மெத்தட் எப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0 1 2 3 அந்த மாதிரி வந்து ஒன்னொன்னா ஜீரோல இருந்து நம்ம கவுண்ட் வந்து எடுக்கும். ஸோ ஜீரோல இருந்து கவுண்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து 0 வந்து கவுண்ட்ல கரெக்டா மிஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஜீரோவை வந்து ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லாஜிக்கலா -1 வந்து ஆட் பண்றோம். ஸோ இந்த -1 அப்படின்றத ஆட் பண்ணா போதும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா எவ்வளோ ஓப்பன் பிராக்கெட் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிசல்ட்டா ஷோ வந்து பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா எவ்வளோ ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு அப்படின்றத ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதிட்டோம், லாஜிக் வந்து எழுதிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல டோட்டலா எவ்வளோ க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு ஸோ அப்படின்றத நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஒரு மெத்தட் நம்ம வந்து எழுதிட்டோம். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த இன்னொரு மெத்தடை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த செகண்ட் மெத்தட் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ செகண்ட் மெத்தட் ஓகே, இந்த செகண்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் மெத்தட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கொஞ்சம் சின்டெக்ஸ் வந்து பெருசா இருக்கும். அதே வேரியபிள் நேம் வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம பிரிண்ட் வந்து கொடுக்குறோம். இந்த பிரிண்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிஃபால்ட் மெத்தட் நம்ம டிஃபால்ட் வேல்யூ உள்ள வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி ஒரு டாலர் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் கடைசியா வந்து செமிகோலன் அடுத்தது ஸ்பிளிட் வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த ஸ்பிளிட் அப்படின்றத நம்ம வேரியபிள் நேம் இந்த வேரியபிள் நேம் வந்து எடுக்கிறோம். இந்த வேரியபிள் நேம்ல டாட் கொடுத்து இதுல ஸ்பிளிட் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். அதுல எதெல்லாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ண போறோம். ஆனா இந்த சிங்கிள் கொட்டேட்குள்ள நம்ம எதுவுமே கொடுக்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த மெத்தட் என்ன அப்படின்னா டாட் கொடுத்து வேர் அப்படின்ற இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த வேர் அப்படின்ற இந்த மெத்தட்குள்ள நம்ம ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். லைக் என்ன அப்படின்னா கேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த கேரக்டர்ல நம்மளுக்கு என்ன ஓப்பன் இந்த கேர் அப்படின்றது நம்ம கொடுக்குற நேம் தான். லைக் நீங்க கேர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் அப்படின்றது கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அகைன் ஃபங்க்ஷனல் ஏரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேட்குள்ள நம்மளுக்கு எதை கவுண்ட் பண்ண போறோம்னா ஓப்பன் பிராக்கெட்டை கவுண்ட் பண்ண போறோம். அதனால அந்த ஓப்பனை நான் உள்ள வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு டாட் கொடுத்து லென்த் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டாட் கொடுத்து லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா போதும். டோட்டலா என்ன பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா -1 அப்படின்றது தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வேர் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த நம்மளுக்கு -1 அப்படின்றது நீடு இல்லை. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்து ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து ஷோ ஆகும். இப்போ இதுல நீங்க இதே மாதிரி மெத்தட்ல செகண்ட் மெத்தட் க்ளோஸ் பிராக்கெட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல வந்து எனக்கு போடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ரெண்டு அவுட்புட்டும் என்னவா இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. இது எல்லாமே ஓப்பன்
க்ளோஸ்க்கான ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கான கவுண்ட் மட்டும்தான். ஸோ க்ளோஸ்க்கான கவுண்ட் எத்தனை பேர் கொடுக்குறீங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ guys, have a nice day, bye.